அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வந்து நேந்திரன் வாழைக்கு வந்து நம்ம வந்து பெல்ட் போட்டிருக்கோம். இப்போ நேந்திரன் வாழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9 months ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து கொலதல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம காற்றுலேருந்து வாழை வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு வேண்டி பெல்ட் போட்டிருக்கோம். இந்த வாழை சாயாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து மூங்கில் வச்சு முட்டு கொடுப்பாங்க. அது ஒரு வழி. ஒரு சில ஏரியாவில் நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பெல்ட் போடுறத நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மூங்கில் வச்சு முட்டு கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா வந்து மூங்கில் வந்து நம்ம மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு. மூங்கில் வந்து ஆனா வந்து நம்ம கரெக்டா கம்மியான விலையில கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏரியா பார்த்து வாங்கணும். வாங்கிட்டு நம்ம இது முடிஞ்சதே வந்து தெளிவான ஏரியால பத்திரப்படுத்தணும். இதுவே பெல்ட் போடுறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. வாழை வெட்டானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம டிஸ்போஸ் தான் பண்ணி ஆகணும். ஆனா வந்து சீப்பா முடிஞ்சிருப்போம். வந்து வாழைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம போட்டதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைக்கு வந்து 8 ரூபா வந்து பெல்ட் கட்டுற கூலிங்க. அப்புறம் வந்து நம்ம மொத்த வாழை கணக்கு பார்த்தீங்கன்னா 600 வாழை. ஸோ இதுக்கு ஒரு 4800 ரூபா வந்துருச்சு. பெல்ட் வந்து நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 4 ரோல் கொடுத்தோம். ஒரு ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபா. ஸோ மொத்தமா இதுக்கு ஒரு 2800. ஸோ மொத்தமா நம்ம பெல்ட் போற செலவானது பார்த்தீங்கன்னா 4800 ஒரு 2800 சேர்த்து மொத்தம் 7600 ரூபா செலவாயிருக்குது. இதுவே நீங்க ஆவரேஜா ஒரு வாழைக்கு வந்து நம்ம ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா ஒரு 12 ரூபா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு வாழைக்கு 12 ரூபாயில் நம்ம வந்து பெல்ட் போட்டா முடிச்சிடலாம். இதுவே நம்ம மூங்கில் போட்டா ஒரு வாழைக்கு மினிமம் ஒரு 100 ரூபாயாவது வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அது கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பெல்ட் போடுறது வந்து எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் விவசாய பதிவுகள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பதிவுல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.